BGP மெரன் கிங்டம் ECR ஈஞ்சம்பாக்கம் சென்னை. அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்க்கிற போது எப்போதும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். என்ன காரணம்னா, எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூன்றி விட வேண்டும் அப்படின்னு பிஜேபியும் மோடி கூட்டமும் பயங்கரமாக வேலை செய்த போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றதற்கு அடித்தளமிட்ட பகுதி அரூர் சட்டமன்ற தொகுதி. ஏன் கேட்டா, ஜாதியத்தையும் மதவாதத்தையும் பறைசாற்றக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிக்க போறாங்கன்ற மாதிரி அறிவிப்புகள் முன்னணியில் இருக்காங்கன்னு வந்துச்சு. அப்ப சமூக வலைதளத்தில் எழுதினார்கள், இன்னும் அரூர் தொகுதியினுடைய பெட்டி எண்ணப்படவில்லை, அதை எண்ணினால்தான் தெரியும் வெற்றி பெற இருப்பது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். என்ன காரணம்னு கேட்டா, நான் வருகை தந்த போதே பார்த்தேன், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய கொடி இருக்கிறது, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி, இன்னொரு பக்கம் எல்லா தேமுதிகவுடைய கொடி வரக்கூடிய வழிகளில் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்தில் நின்று உதயசூரியனை வெற்றி பெற வைப்போம் என்ற உறுதியோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறீர்கள். இதே ஒற்றுமையோடு அண்ணன் சண்முகம் அவர்களை ஆதரித்து நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டா, நமக்கென்று தனிப்பட்ட சுயநலம் கிடையாது. நமக்கும் அதிமுக பிஜேபிக்கு வாக்கிய வரப்பு தகராறு இல்ல, நமக்கும் அவங்களுக்கும் கொடுத்தல் வாங்கல் தகராறு இல்ல. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உருப்பிடணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை விட்டால் நமக்கு வாய்ப்பில்லை என்ற நிலையில் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. 200க்கு மேல் வெல்ல வேண்டும் என்றால் அதில் முதலில் வெற்றி பெற்ற தொகுதியாக அரூர் சட்டமன்ற தொகுதிதான் இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, இந்த பகுதியில் ஜாதியத்தை எப்படியாவது கோலோச்சி விட வேண்டும் என்று ஜாதியவாதிகளும் மதவாதிகளும் துளித்துக் கொண்டிருந்த போது எதிர்த்து நின்ற சகோதரர்கள் தான் கொடி பிடித்து இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உதயசூரியன் சின்னத்தை வெற்றியடைய வைப்பார்கள். இதே பகுதிக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது தன்னுடைய தோளில் கட்சி கொடிகளை கொடுக்கிற போது அந்த துண்டை வாங்கி அவர் போட்ட செய்தின்றது, இது தமிழ்நாடு, இங்கு காவிகளுக்கு ஒருபோதும் இடம் கிடையாது, பிஜேபி சங்க பரிவார் கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி போன்ற அடிமைகளை தமிழ்நாடு இனிமேல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை சொல்ல வேண்டிய தேர்தல் இது. இங்க இருக்கக்கூடியவங்க போக்கஸ் லைட் இருந்தா கூட காட்டலாம். இத்தனை பேர் நிற்கக்கூடிய ஹிந்துக்கள் இருக்கிறீர்கள், அதற்கு நடுவுல தலையில குல்லா வச்சுட்டு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை தவிர நீங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மதச்சார்பற்ற தன்மையை பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், பெண்களை ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனா என்ன பண்றாங்கன்னே தெரியல, கூட்ட நெரிசலில் குழந்தைகளை சாகடிக்கிறார்கள். புதுசா வேஷம் போட்டு கட்டி ஆடிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறப்ப எந்தவித சலசலப்பும் இல்லாமல் ஆண்களுக்கு நடுவுல 4 அக்கா நிக்கிறாங்க, பின்னாடி 10 அண்ணனுங்க நிக்கிறாங்க, அதுக்கடுத்து 10 அக்கா நிக்கிறாங்க, பின்னாடி பாதுகாப்பாக சகோதரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு எப்போதும் இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. கொஞ்சம் நம்ம வெளிப்படையா பேசுவோம். அதிமுக காரவங்க அரூர் சட்டமன்ற தொகுதியில என்ன கேட்டு ஓட்டு கேட்டு வருவாங்க, நான் பிஜேபியோட முரட்டு அடிமை, எடப்பாடி பழனிசாமியுடைய தொகுதி, அதனால வந்திருக்கேன்னு கேட்பாங்களா? நாங்கள் காவி பாசிசத்திற்கு இடம் கொடுக்க போறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்களா? இல்ல அதிமுக காரவங்க உங்க பிள்ளைங்களுடைய கல்வி எல்லாம் நாசமாக்கக்கூடிய வகையில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள்னு கேட்பாங்களா? இல்ல நமக்கெல்லாம் சிஏஏ என்ற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை விரட்ட பார்த்த மோடியோடு நான் நின்றேன்னு அவர்களுடைய சின்னத்திற்கு அதிமுக வாக்கு கேட்க முடியுமா? ஆனால் நாங்கள் கேட்கிறோம், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க, இங்க இல்ல, கருப்பு சிவப்பு நீலத்தோடு தான் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் எப்போதும் நின்று கொண்டிருப்பார்கள். முதல்வரே ஒரு நாள் மாற்றத்துக்காக காலையில சாப்பிடாம விஷத்தை எடுத்து குடிச்சுக்கலாம் நினைப்போமா? இந்த முறை திமுகவை உதயசூரியனை விட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் தேடினால் தமிழ்நாடு விஷம் குடிப்பதற்கு சமமாக அந்த எண்ணம் மாறிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன்னு கேட்டா, அமித்ஷா சொல்லுகிறார், குஜராத்தை முடிச்சிட்டோம், பீகாரை முடிச்சிட்டோம், இதோ வந்துட்டோம் தமிழ்நாட்டுக்குன்றாங்க. யாரை அச்சுறுத்தக்கூடியது?
இங்க நிற்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இவங்கெல்லாம் வானத்துல இருந்து குதிச்சவங்களா? நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உடன்பிறவா சகோதரர்கள். அங்காளி பங்காளியா பழகிட்டு இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம எல்லாம் யார் தெரியுமா? இந்து. அவங்க எல்லாம் யார் தெரியுமான்னு மதவாத பிரிவினையை தூண்டிய போது ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இந்தியாவிலே வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்திற்குள் நின்று தீர்மானம் நிறைவேற்றியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இந்த 2 வயசு குழந்தை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. VGP Maran Kingdom, ECR, Injambakkam, Chennai.